பொதுவாகவே குழந்தைங்க வீட்டில் டிவி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கே தெரியாமல் அளவுக்கு மீறி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடாத அவங்களுக்கே தெரியாமல் அதில் வெஜிடபிள்ஸு ஆட் பண்ணி எப்படி ஒரு ஜங்க் ஃபுட்டை நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்க போகிறோங்கிறது தான் இந்த வீடியோ. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேலமோட ஸ்பெஷலான முறுக்கு செட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இதை அவங்க தட்டு வடையில் வச்சு செய்வாங்க. நான் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அதையே முறுக்கில் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: முறுக்கு எடுத்து வச்சுருக்கேன், கை முறுக்கு இது. அப்புறம் இதுக்கு 2 விதமான சட்னி தேவை. ஒன்று தக்காளி சட்னி. அந்த தக்காளி சட்னிக்கு 3 தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, ஒரு 3 வரமிளகா. இது எல்லாம் உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் மிக்சியில். அடுத்து இதே மாதிரி ஒரு புதினா சட்னி. அதுக்கு 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு 7 பல் பூண்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு. இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. ஒரு 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், சட்னி இந்த மாதிரி நாம் அரைச்சி வச்சுருக்கோம் 2 சட்னியும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு முறுக்கு எடுத்து அதில் சுற்றி இந்த மாதிரி சட்னி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய காரம் வேணும்னா சட்னி கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். முதல்ல நான் கேரட் வைக்கிறேன். கொஞ்சமாக பீட்ரூட்டு. அதில் மேலே கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு முறுக்கு எடுத்து அதில் நான் இந்த புதினா சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு செட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா முறுக்குக்கும் செஞ்சு வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே போய்டும். அதே மாதிரி அவங்க 4 முறுக்கு சாப்பிட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 2 முறுக்கு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இதே மாதிரி பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஒரு மழை காலத்தில் இதை நல்லா இந்த காரசாரமான சட்னியோட ஒரு காஃபி ஆர் சூடான டீயோடு இதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இந்த முறுக்கு செட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு செட் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம ஹெல்த்தியான முறுக்கு செட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.